கடவுளுடைய செயல்கள் ஆச்சரியமானவை. மனித கண்ணோட்டத்திலே வினோதமானதும் கூட சில சமயங்கள் மறைபொருளோடு உள்ளது. கன்னிப் பெண் கருவுற்று குழந்தை பெற்றெடுத்தது அதிலே ஒன்று. தாயாக போகிற மரியாளுக்கும் நிறைய கேள்வி. உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? அல்லது தனக்கு மன ஒப்பந்தமான யோசேப்பு ஏற்றுக்கொள்வாரா? யோசேப்புக்கு கலக்கம், பயம், குழப்பம். நான் காரணமல்ல, நான் மணமுடிக்கப் போகிற அந்த பெண் குழந்தையோடு இருக்கிறாள், என்ன செய்வது? ஆனால் பக்தியுள்ள பெண், கடவுளுடைய பெண், இப்படி பல்வேறு சிந்தனைகளோடு இருந்திருக்கலாம். ஆனால் வித்தியாசமான முறையிலே கையாளுகிற இறைவன் அவரவர்களுக்கு தேவையான உறுதியையும் செய்தியையும் தந்து கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே அவர்களை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய செயல்பாடும் இப்படி சில சமயங்களில் இருக்கும். நாம் நினைப்பது ஒன்று, நாம் விரும்புவது ஒன்று, நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கும். குழப்பம், கோபம், பிரச்சனைகள், தெளிவில்லாதது, இதெல்லாம் நம்மை ஒரு விதத்திலே சந்தேகப்படக்கூட வைக்கும். ஆனால் அது கடவுளுடைய திட்டமா என்பதை அறிந்து ஆய்ந்து கடவுளிடமே ஒப்படைத்து விட்டால் தெளிவாக்குவார், நலமாக்குவார், பலனாக்குவார், அது மீட்பாக மாறும். புனித மரியா, புனித யோசேப்பு, இயேசுவின் பிறப்பிலே அவர்களுக்கு நடந்த இந்த நிகழ்வுகளை மீண்டும் ஒரு முறை வாசித்து கடவுளுடைய கைவன்மை அங்கே எங்கே இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலும் எது நடந்தாலும் கடவுளுடைய விருப்பப்படி நடக்கட்டும் என்று அர்ப்பணிப்போம், அடிமையாவோம். இறைவனின் வாழ்த்து பெறுவாராக.